இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா ஹோண்டாவில் வந்த லிவோ பைக்கில் வந்த வயரிங் கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வயரிங் கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் உள்ள டிஜிட்டல் மீட்டர் வந்து ஹை ஆர்பிஎத்தில் போகிறப்பையோ வண்டி ரேஸ் கொடுத்து போகிறப்பையோ வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டும் எரியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த வண்டியில் வந்து எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தோம்னா, ஸ்லோவில் வந்து இந்த பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கும். இதே கொஞ்சம் வண்டியை ரேஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீடா மீட்டர் கட் ஆகிடுது. ஸோ எதனால் இப்படி கட்டாக நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம். நம்ம ஸ்டார் சிட்டிலாம் பார்த்துருப்போம். ஸ்லோ ஸ்பீடில் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஹை ஸ்பீட் கொடுத்தோன்னே வண்டி வந்து டிஜிட்டல் மீட்டர் இருந்துச்சுன்னா டிஜிட்டல் மீட்டர் கட் ஆகிரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம பார்த்துருக்கப்ப ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். ஹெவி வோல்டேஜ் வந்துச்சுன்னா டிஜிட்டல் மீட்டர் ஆஃப் ஆகும். ரெகுலேட்டர் போயிருந்துச்சுன்னா ஹெட்லைட் ஏரியா, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் தான் பார்த்துருப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ கம்ப்ளைண்ட் என்னன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ரேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர்லாம் கட் ஆகுது, ப்ளஸ் ஹெட்லைட்லாம் எரியாமல் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப காயில் சைட்லாம் போக வேண்டிய விஷயம் இல்லை. இது அதுக்காண்டி தான் வீடியோ. காயிலெலாம் செக் பண்ண வேண்டியதில்லை. ஸோ டேரெக்டாக நம்ம வயரிங் வர வேண்டாம். வயரிங்கில் உள்ள ப்ராப்ளம் தான் அது. வயரிங் எந்த இடத்துலன்றதை இப்போ பாருங்கள். எங்கேயும் இல்லை, நம்ம ஹஸ்ட்ரி காயிலில் வர இக்னிஷன் காயிலில் வர அந்த எர்த்து தான். அந்த இக்னிஷன் காயிலில் டபுள் க்ரீன் பியூர் க்ரீன் வரும். அதில் ஏதாவது ஒரு க்ரீன் இந்த க்ரீன் கட்டாச்சுனால் டிஜிட்டல் மீட்டர் ஹெட்லைட் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரியான லீக்கேஜ் இருந்தாலுமே இந்த மாதிரியான டிஜிட்டல் மீட்டர் கட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து லீக்கேஜ் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்டர் ஹெட்லைட் ப்ராப்ளம் வரும். ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல என்னன்றது நம்ம டைரெக்டாக நம்ம கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.